மனிதன். ஒரு வெற்றி என் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட் ஸ்வீட்டோ நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நம்ம எடிட் பண்ண அந்த பிக் வந்து பண்ண செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்கள், அதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே நீங்கள் மோட்ஸில் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல வந்து பண்ணி நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட்டு எல்லா காலில் எஸ்ஸு பண்ண கிளிக் போயிட்டு இதில் கிரேவ் ஃப்ரம் எஸ்பெஞ்ச் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே எஸ்ஸு பண்ணினாக்கா சுந்தப்புக்கு 4:5 கன்வெர்ட் வரும். இதை நீங்கள் வந்து பண்ணாக்கா சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் இன்னும் உங்கள்கிட்ட பிக் இருந்துச்சுனாக்கா 1 பண்ணால் 4:5 கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட ஒரே பிக்கு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லா லேயர்லையுமே ஒரே பிக் ஆட் பண்ணி சூப்பராக வீடியோ எடிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் 4:5 பிக்கு கட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த பிக் வந்து பண்ண குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்கா ரிமூவ் ஆப்பிள் போட்டு உங்களுடைய பிக்கோடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னாக்கா உங்கள் பிக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தால் தான் வீடியோவும் பார்க்குறதுக்கு வந்து பண்ண ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொன்னேன், மறக்காமல் உங்களுடைய பிக்கோடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க. ஸோ இந்த ஆப் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனாக்கா வீடியோ லிங்க் என்ன ஆப்ஷனில் கொடுக்குற அந்த வீடியோ பார்த்து வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்கோடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பண்ண ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் கொடுத்த 2 ப்ரிஷெட் வந்து பண்ண கொடுத்துருவோம். ஒன்று வந்து பார்த்தினாக்க பீட் மார்க்கோடு வந்து பண்ணாக்க ப்ரிஷெட் கொடுத்துருப்பேன். இன்னொன்று வந்து பண்ண இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்க லிரிக்ஸ்னு தனியாக வந்து பண்ண ஒரு ப்ரிஷெட் கொடுத்துருக்கு. ரெண்டுமே வந்து பண்ண நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாக்க அந்த பீட் மார்க் ப்ரிஷெட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம வந்து பண்ண எடிட் பண்ண பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் அப்படியே சைடில் தான் இருக்குது, அப்படியே போய் தட்டிட்டுங்க. ஸோ இப்போ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்த்துடலாமா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண குரூப் 1 இருக்கும், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ண அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபிட்டில் டிஸ்கஷன் வேர்ப் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ண டெல்ஸ் ஃபிட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அந்த சர்க்கிள் ஃப்ரேமில் வந்து பண்ண உங்களுடைய பிக்கு கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இந்த குரூப்பில் இந்த பிக் ஆட் ஆயிரும். இந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் மட்டும் நீங்கள் பிக்கை எடிட் பண்ணியிருந்தாக்க இது வந்து பண்ணாக்கா அதிலே கட்டே இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ்னு சொல்கிறேன், கரெக்டாக வந்து 12 மாதிரி போய்க்குங்க. இப்போ அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க எல்லாம் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் புல்லு பார்த்து ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண குரூப் 2 இருக்கா, இந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டு இந்த பிக்கை நீங்கள் இதே வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனாக்கா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கலர் ஃபில் கொடுத்து ஸ்டாரிங்கில் போயிட்டு ஸோ நீங்கள் வேறு பிக் ஆட் பண்ணுறதுனா நீங்கள் வந்து நான் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ சேம் பிக்கை ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க செகண்ட் குரூப்பில் நாம் பிக் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பண்ணால் பேக்குங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் இருக்கா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதில் தான் நம்ம வந்து பிக் ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் கலரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர்ஃபின்ற கூட்டம் ஸ்டாரையும் கிளிக் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணி 4:5 பிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ப்ளஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட்டு இந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் உங்கள் பிக்கு சைடு ஆட்னாக்கா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணால் கரெக்டாக இந்த மாதிரி வந்து பண்ணாக்க செட் பண்ணி விட்டுங்க. ஓகே, சொல்லலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கூட ஜஸ்ட் மேலே ஆட் ஆயிரும். இது அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுங்க. நீங்கள் செட் பண்ண நெக்ஸ்ட் மார்க் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இது பார்த்தாலே தெரியுது கம்மியாக தான் இருக்குது. இது எப்படி அசைன் பண்ணு பார்க்கலாமா. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மார்க் போயிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ண டேங்க் வந்து நேரம். இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கலர்ஃபுல் கொடுத்து ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணி இன்னொரு பிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செலக்ட் போயிட்டு
மேலே ப்ளஸ்ஸும் கூட்டினா ஜஸ்ட் இதில் ஆட் ஆயிருமா? ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே சொல்லலாம். இதே மாதிரி வந்து பண்ண எது வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் பண்ணிங்கனாக்கா அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கேப் இருக்க எல்லா இடத்துலையுமே இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே நான் வந்து பார்த்தினாக்கா இந்த ஆரஞ்சு கலர் முன்னாடி வரைக்கும் நான் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி வந்து பண்ண நீங்களும் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண இந்த ஆரஞ்சு கலரில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாமா? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை முன்ன பண்ண அதே மாதிரி தான். ஜஸ்ட் லேயர் கீழ் போயிட்டு இந்த கலர் கொட்டு ஸ்டாரிங் கீழ் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செல போயிட்டு மேலே பர்சன் கூட்டாச்சு இந்த பிக் ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷனை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் பிக்குக்கு தகுந்த நீங்கள் அசென்ட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட் இங்கே ஜூம் பண்ணுறதுனாக்க உங்கள் 2 விரலால் இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணி அசென்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி விட்டுங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண கேப் இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துலாமா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ண இந்த லேயர் நீங்கள் கீழ் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்து நெக்ஸ்ட் மாதிரி போய்க்குங்க. ஸோ காப்பி பண்ணதே அதே பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எஸ்ரா கம்மியாச்சுன்னா முன்னாடி சொன்ன பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி எஸ்என் பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு கலஃபும் கொடுத்து ஸ்டாங்கில் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ண ஒரு பிக்கை இங்கே செல போயிட்டு மேலே பர்சன் கொண்டா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஓகே ஸோ உங்களுக்கு சரி அடையலைனாக்கி கீழே மோட்ஸில் போயிட்டு நம்ம முன்னாடி பண்ண மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக உங்களுக்கு பிக்குக்கு தோமா அட்ஜென்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டுங்க. இதே சேம் மெத்தட் லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாமா? ஓகே ஸோ நம்ம வந்து பண்ணாக்க பிக் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க லிக்ஸ் ஆட் பண்ணிடலாமா? ஸோ நீங்கள் லிக்ஸ் ஆட் பண்ணும்போது வந்து பாருங்கள் உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த கரெக்டாக வந்து பண்ணாக்க ஆட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஸோ இப்போ வந்து பண்ண நம்ம அப்படியே பேக் போயிட்டு அந்த லிக்ஸ் ப்ரிஷீட்டை வந்து பண்ண நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பண்ண லிக்ஸ்னு ஒரு குரூப் இருக்கா ஜஸ்ட்டு அதையும் அதுக்கு மேலே இருக்க லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செல போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி 2 லேயர்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் 2 லேயர் கொட்டினாச்சுட்டு இது ஆட் ஆயிரும். ஸோ தான் ஸோ இப்போ அந்த லிஸ்ட் குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு இதில் ஆன் குரூப் இருக்கு பாருங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணினாக்கா லிக்ஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருந்து உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க லிக்ஸ் கரெக்டாக ஆட் ஆயிருக்கான்னு நீங்கள் பண்ணாக்க ஒன் பண்ண இங்கே செக் பண்ணி வாங்க. ஸோ இதுவும் வந்து பண்ணாக்க கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பிக்கு செக் பண்ணலாம். ஸோ இதுவும் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண இது வந்து பண்ணாக்க என்னுடைய ஃபேஸுக்கு மேலே வந்து பண்ணாக்க இருக்குது. ஸோ இது எப்படி அசென்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ நீங்கள் லிக்ஸ் வேணாக்க நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் எடிட் பண்ணி வச்சிருக்கீங்களா ஸோ அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நெவு பண்ணாக்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இது கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து பண்ணாக்க டெஸ்ட் வந்து பண்ண சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்படியே நம்ம மேல் மூவ் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த இடத்துல 2 டெஸ்ட்டே இருக்குது. இந்த 2 டெஸ்ட்டையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செல போயிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கா அது நீங்கள் செல போயினா ஜஸ்ட் இது குரூப் ஆயிரும். இப்போ அந்த குரூப்பை நீங்கள் செல போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ ஸோ அந்த இடத்துல வந்து பண்ண நீங்கள் மூவ் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செல போயிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு அன்குரூப் இருக்கா அது நீங்கள் செல பண்ணினாக்கா இப்போ உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இது வந்து பண்ணாக்க ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி வந்து பண்ண உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஆட் ஆயிருக்கான்றது வந்து பண்ணாக்கா லாஸ்ட் வரைக்கும் ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ கரெக்டாக இல்லைனாக்கா இப்போ நான் பண்ண அதே சேம் இடத்துல உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி லிக்ஸ் அண்ட் அப்படி இல்லைனாக்கா பிக்கை வந்து பண்ண நீங்கள் மூவ் பண்ணி அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ நான் வந்து பண்ணாக்க பிக்கை மட்டும் லைட்டாக நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே ஸோ இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க நார்மல் எஃபெக்ட் தான். ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க 12.16 வரைக்கும் வந்து பண்ணாக்க கரெக்டாக லிக்ஸ் வந்து பண்ண உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த கரெக்டாக ஆட் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு மூவ் போயிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான மாசான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு. ஜஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீட்டில் எந்த டவுட் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நிஷ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.